பிரவீன், இந்த வழக்கு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய வழக்கு. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வங்கி ஆவணங்கள் கோரி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று வரவும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று அமலாக்கத்துறை கடந்த ஓராண்டு காலமாக விசாரித்து வரும் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த மனு மீதுதான் விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த விசாரணையில் தான் அமலாக்கத்துறை பதில் அளிப்பதற்கு நோட்டீஸ் அனுப்பி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் முதன்முறையாக உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் மூலமாக அவரை வழக்கிலிருந்து ஏன் விடுவிக்க கூடாது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை விரைவில் பதில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறது. இதனிடையே செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அவருடைய வங்கி ஆவணங்களில் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு கூறப்பட்டு அனைத்து ஆவணங்களும் அதிகாரிகளின் விவரங்களும் அளிக்க வேண்டும் என்று ஒரு மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது இந்த வழக்கின் உத்தரவை பொறுத்துதான் அந்த வழக்கின் விசாரணை தொடங்கும் என்பதால் விரைவில் அமலாக்கத்துறை அவரை வழக்கிலிருந்து விடுவிக்கலாமா கூடாதா என்பது குறித்து உறுதிபட ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவு மற்றும் வங்கி ஆவண திருத்தங்கள் தொடர்பான வழக்கு இதில் உத்தரவுகள் பெறப்பட்ட பின்னரே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தொடர்பான வழக்கில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓராண்டு காலமாக கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த ஜூலை மாதத்தில் இந்த வழக்கில் புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நிறைவடைந்து விட்டதால் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதாகவும் இன்று நடைபெற்ற விசாரணையின் மூலமாக தெரிய வந்துள்ளது. பிரவீன்.